Hi, இது ஸ்டேட் போர்டு கிளாஸ் 10 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டரில் எக்ஸசைஸ் 1 ஃபஸ்ட்டு சம்மு a into b, a into a and b into b ஃபைன் பண்ணணும். a வந்து கொஷினில் கொடுத்துருவாங்க அண்ட் b வந்து கொஷினில் கொடுத்துட்ருவாங்க. இப்போ a into b, a உடைய கொஷின் வந்து 2, -2, 3 into b வந்து 1, -4. இப்போ a into b னா 2 ஃபஸ்ட்டு 2, 1 நெக்ஸ்ட்டு 2, -4 அதே மாதிரி -2, 1 -2, -4 நெக்ஸ்ட்டு 3, 1 3, -4 அதே மாதிரி a into a னா ஏவும் எழுதிக்கணும் இன்ட்டு அதே ஏவை எழுதிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் 2, 2 நெக்ஸ்ட்டு 2, -2 2, 3 நெக்ஸ்ட்டு -2 வச்சுட்டு அதே மாதிரி -2, 2 -2, -2 -2, 3 நெக்ஸ்ட்டு 3 வச்சுட்டு 3, 2 3, -2 3, 3 a into a ஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு b into a ஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு b into a, b ஓட நம்பர் வந்து 1, -4 1, -4 a வந்து 2, -2, 3 அப்போது 1 வச்சுட்டு 1, 2 1, -2 1, 3 நெக்ஸ்ட்டு -4 வச்சுட்டு -4, 2 -4, -2 -4, 3 நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் a equal to b equal to p, q ஏவும் p, q bயும் p, q அதே மாதிரி அதே a into b கண்டுபிடிக்கணும், a into a கண்டுபிடிக்கணும், b into a கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்மேட்டில் இந்த சம்மு போடணும். p, p அப்படி. இப்போ a into bனா ஏஓ எழுதிக்கணும் இன்ட்டு b எழுதிக்கணும். இப்போது pயை வச்சுட்டு p, p q நெக்ஸ்ட்டு qவை வச்சுட்டு q, p q, q அதே மாதிரி a into ஏனா ஏவை எழுதிக்கணும் இன்ட்டு ஏவை அதேவே எழுதிக்கிட்டு திருப்பி அதே மல்டிப்ளை பண்ணணும். b into ஏனா எல்லாமே அதே ஒரே ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் a equal to m, n கொடுப்பாங்க, b equal to q a into b equal to a போட்டுக்கணும் இன்ட்டு b வந்து q ஃபஸ்ட்டு m வச்சுக்கணும் m இன்ட்டு இது அப்புறம் n இன்ட்டு இது போடணும். நெக்ஸ்ட்டு a into ஏனா a இன்ட்டு a வந்து m, n திருப்பியும் a வந்து m, n இப்போ m வச்சுட்டு m, m நெக்ஸ்ட்டு m, n நெக்ஸ்ட்டு n வச்சுட்டு n, m நெக்ஸ்ட்டு n, n b into a போட்டு இன்ட்டு m, n m நெக்ஸ்ட்டு இதை வச்சு இதை இன்ட்டு பண்ணி n. செகண்ட் சம் வந்து let a equal to 1, 2, 3 and b equal to x bar x is a prime number less than 10. prime number வந்து 10க்குள்ளே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 2 இருக்கும், 3, 5, 7 இதெல்லாம் prime number. a into b equal to a b தான் prime number வந்து less than 10ன்றது நம்ம எழுதணும். அந்த நம்பரை தான் எடுத்து போட்டுக்கணும். இப்போ a into b கண்டுபிடிக்கணும். இப்போ a into b எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 வச்சுக்கணும். 1 வச்சு a எழுதிட்டு b எழுதிட்டு 1, 2 1, 3 1, 5 1, 7 நெக்ஸ்ட்டு 2, 2 2, 3 2, 5 2, 7 நெக்ஸ்ட்டு 3 வச்சுட்டு 3, 2 3, 3 3, 5 3, 7 அதே மாதிரி b into a ஈக்குவல் டு b ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், நெக்ஸ்ட்டு a எழுதிக்கணும். அதே மாதிரி 2 வச்சுட்டு 2, 1 2, 2 2, 3 நெக்ஸ்ட்டு 3 வச்சுக்கிட்டு 3, 1 3, 2 3, 3 நெக்ஸ்ட்டு 5 வச்சுட்டு 5, 1 5, 2 5, 3 நெக்ஸ்ட்டு 7 வச்சுட்டு 7, 1 7, 2 7, 3 நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் வந்து தேர்டில் வந்து b into a கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு தேர்ட் சம்மில் வந்து b into a ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் வந்து a b கண்டுபிடிக்கணும். a and b ஃபைண்ட். அப்போது a தனியாக கண்டுபிடிக்கணும், b தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து b வந்து ஃபஸ்ட்டு இருக்கா, இப்போ -2 வந்து 2 இருக்குது, அதில் வந்து ஒரு -2 எழுதிக்கணும்.
நெக்ஸ்ட்டு 0 2 இருக்குது, அப்புறம் 0 ஒன்று எடுத்துக்கணும். அப்புறம் 3 2 இருக்குது, அப்போ அது ரெண்டுத்துல 3. அப்போ இதுதான் எது பி. ஏ வந்து பக்கத்தில் வருது, அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 3 1 இருக்குது, 4 இருக்குது, 3 2 3 இருக்குது, அப்புறம் 3 3 இருக்குது, அப்போ 3 3க்கு சேர்ந்து ஒரு 3. நெக்ஸ்ட்டு 4 பாருங்கள், 1 2 3 3 4 இருக்குது, அப்போது ஒரு 4 எடுத்துக்கணும். அப்போ அதுதான் லாஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஏவோட ஆன்சர், ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பியோட ஆன்சர். அப்போது பியும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஏவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4th சம், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு. இப்போது கொஷினில் கொடுத்துருவாங்க, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி. இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ, இது வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ போட்டுக்கணும், இன்ட்டு திருப்பியும் ஏவே போட்டுக்கணும். அப்போது 5 5, நெக்ஸ்ட்டு 5, 6, நெக்ஸ்ட்டு 6 வச்சு 6, 5 6, 6. இப்போ ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பி இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். பியோட கொஷின் இன்ட்டு பியோட கொஷின் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 4 வச்சுக்கணும். 4, 4 4, 5 4, 6. நெக்ஸ்ட்டு 5 வச்சுக்கணும். 5, 4 5, 5 5, 6. நெக்ஸ்ட்டு 6 வச்சுக்கணும். 6, 4 6, 5 6, 6. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு சி இன்ட்டு சி ஈக்குவல் டு சியோட கொஷின் எழுதிக்கணும், இன்ட்டு திருப்பியும் அதே கொஷின் எழுதிக்கணும். இப்போது 5 5, 5 5, 6 5, 7. அதுக்கப்புறம் 6 வச்சுக்கணும். 6, 5 6, 6 6, 7 போட்டாச்சு. அப்புறம் 7 வச்சுக்கணும். 7, 5 7, 6 7, 7 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பி இன்ட்டு பி போட்டோம், சி இன்ட்டு சி போட்டோம். அதை என்ன பண்ணோம், இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட்னா எது காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுக்கணும். இப்போ பி இன்ட்டு பியை இதை ஃபுல்லாத்தையும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ட் போட்டேன். அப்புறம் சி இன்ட்டு சி கண்டுபிடிச்சதை இது ஃபுல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ இதில் எது காமனாக இருக்குன்னா, இப்போ 4, 4 இருக்கா பாருங்கள், இல்லை. 4, 5 இல்லை. 4, 6 இல்லை. 5, 4 5, 4ம் கிடையாது. 5, 5 இதோ இருக்குது, அப்போ அதை எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 5, 6 அதுவும் இருக்குது, எழுதிடுங்க. 6, 4 இருக்கா, இல்லை. 6, 5 அது இருக்குது, அது எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 6, 6 இருக்குது, மற்றதெல்லாம் இல்லை. அப்போது 5, 5 5, 6 6, 5 6, 6. இதுவும் சேமாக இருக்குது. அப்போது ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் ஆகிடுது. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.